சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மிமிக்ரி ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதிகமாக சம்பாரிச்சது சாரோட வாய்ஸ் பேசி தான். சார் அதில் ஷேர் கேட்டுறாதீங்க சார், அது எல்லாம் 2000 ரூபா 2500 தான் சார் கொடுத்தாங்க. அதில் எனக்கு கொடுத்து இல்லை டான்ல சம்பளம் கொடுத்துட்டாரு. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சாரை பத்தி 2 பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஃபேவரட்னா என்னன்னு சொல்லிடுங்க. உதய் சார் வந்து அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸில் பவர் இல்லை சினிமாவில் இந்த ஸ்டேச்சர் இல்லை ஃபேமிலி இதெல்லாம் எப்போவுமே பொருட்படுத்தினதே கிடையாது. உதய் சார் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு உதய் சார் தான், எப்போவுமே எளிமையாகவே இருக்காங்க. ஸோ அது வந்து நான் எப்போவுமே பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர், நான் வீட்டில் போய் சாரை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் அப்படியே எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்காது, யதார்த்தம் என்னவோ அதை பேசுகிறது, அது வந்து சார்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைம்லேயே நான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த டைமில் அப்போது வந்து சார் என்னுடைய படங்கள் வரும்பொழுது உங்கள் படம் இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு அது இப்போவும் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் உதயநிதி சார், உங்ககிட்டயும் அதே கேள்வி தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட கரியர் பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னென்னு சொல்வீங்க? தனித்தனியாக நாங்கள் உங்களை பயங்கரமாக ரசிக்கிறோம். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ரசிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு ரசிகனின் வேண்டுகோள்ண்ணே. இது ரொம்ப டூ மந்த்ஸாக இல்லையா? அவார்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட என்னை பற்றி கேள்வி கேட்குறீங்க. சிவாவும் நானும் வந்து எனக்கு கரெக்டாக தெரில, ஒரே வருஷம் தான் ஹீரோவாக இன்ட்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். 2011 நான் அப்போ சீனியர், நான் அப்போ 2011. அவர் எனக்கு சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியாது. ஏன்னா சிவா வந்து ஒரு படமாக அவர் வந்து மேலே 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 போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த அவார்டு வந்து டாக்டருக்கு வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து டானுக்கு வாங்குவார். அது டாக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து நம்ம நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம். நமக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படும் போது இது பார்க்கும்போது நம்மளும் இப்படி பண்ணலாமா, நம்மளால் பண்ண முடியாதா இது அப்படின்னு. எனக்கு நிறைய தினேஷ் மாஸ்டர்லாம் வந்துருக்காரு, அவருக்குலாம் தெரியும். ஷிவாவோட டான்ஸு, எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. ஸோ நிறைய கஷ்டப்படுறது தினேஷ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஸோ அது மாதிரி சாங் ஷூட்டிங் போகும்போது ஷிவாவோட பாட்டு ஏதாவது பாட்டு பார்த்துட்டு சரி நம்ம இதில் ஒரு 10% நம்ம ஆடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நல்ல நண்பர். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. இந்த மோமெண்ட் வந்து கலாட்டா சிவகார்த்திகேயன் சாருக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களுடைய 2 ஃபேவரட் டைரக்டர்ஸையும் இந்த ஸ்டேஜ்குள்ளே கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. எழில் சார் அண்ட் பொன்ராம் சார். சார் உங்ககிட்டயும் அதே கேள்விதான். சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி ஒரே வார்த்தையில் அவருடைய பெஸ்ட் குவாலிட்டினா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப கூல். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு காம்பேரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சேனலில் இருக்கும்போதே அதை ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தார். சினிமாவுக்கு வந்தோன்னா இன்னும் அழகாக கூலாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இறைவனோட அருள் இருந்துக்காக தான் இந்த 10 இயர்ஸில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய முடியும்.